வணக்கம். மேற்குறி செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று துவங்கியது. புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று காலை 9:30 மணி அளவில் துவங்கியது. ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் துணைநிலை ஆளுநர் சி. பி. ராதாகிருஷ்ணன் காலை 9:30 மணிக்கு பேரவையில் தமிழில் உரையாற்றினார். முன்னதாக ஆளுநர் உரையை வாசிக்க சட்டப்பேரவைக்கு வந்த துணைநிலை ஆளுநர் சி. பி. ராதாகிருஷ்ணனுக்கு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை அளித்தனர். தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் பூங்குத்து கொடுத்து வரவேற்பு அளித்தார். மேலும் ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகளான திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். 1ஆம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதமும், அதனை அடுத்து வருகின்ற 2ஆம் தேதி 2024-25 ஆண்டிற்கான பட்ஜெட்டை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்யவுள்ளார். குறுகிய காலம் என்றாலும் மன நிறைவுடன் விடைபெறுகிறேன் என்றும் மக்களின் சிந்தனையோடு இணைந்து பயணிப்பதே பொது வாழ்க்கையின் அர்த்தம் என கவர்னர் சி. பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் சி. பி. ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்பட்டார். இதையடுத்து அவருக்கு பிரியாவிடை அனுப்பும் நிகழ்ச்சி ஆளுநர் மாளிகை முன்பாக நடைபெற்றது. அப்போது சி. பி. ராதாகிருஷ்ணனுக்கு போலீசார் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முன்னதாக சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ராமலிங்கம் உள்ளிட்டோர் ஆளுநர் மாளிகைக்கு சென்று அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய கவர்னர், எழுச்சிமிகு புதுச்சேரி என்ற இலட்சியத்தை நோக்கி புதிய கவர்னர் வழிநடத்துவார் என நம்புகிறேன் என்றும், நமது சிந்தனையை எல்லாம் மக்கள் மீது திணித்துவிட முடியாது என்றும், மக்கள் சிந்தனையோடு இணைந்து பயணிப்பதுதான் பொது வாழ்க்கையில் அர்த்தம் என்றார். மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு சிறப்பு நிதி ஒதுக்காததை கண்டித்து சட்டப்பேரவையிலிருந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரியின் 2024-25 ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று காலை 9:30 மணி அளவில் துணைநிலை ஆளுநர் சி. பி. ராதாகிருஷ்ணன் உரையுடன் துவங்கியது. இந்நிலையில் மத்திய அரசு புதுச்சேரிக்கு சிறப்பு நிதி ஒதுக்காததை கண்டித்து கடந்த பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்கள் நிறைவேற்றாதது, துறைமுக விரிவாக்கம், விமான நிலைய விரிவாக்கம், நியாய விலைக் கடைகள் திறக்காதது, மின்துறை தனியார்மயம் உட்பட பல்வேறு மக்கள் பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி துணைநிலை ஆளுநர் உரையை கண்டித்து பேரவையிலிருந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கண்ணடி, செந்தில்குமார், சம்பத், நாக தியாகராஜன் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ் பரம்பத் ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் வருகின்ற 2ஆம் தேதி நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்யவுள்ளார் என சபாநாயகர் செல்வம் கூறியுள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் செய்தியாளர்கள் முன்பாக சபாநாயகர் செல்வம் கூறுகையில், துணைநிலை ஆளுநர் உரையுடன் இன்று பட்ஜெட் கூட்டம் துவங்கியுள்ளது. கவர்னர் உரைக்கு பின்பு சட்டசபை கூட்டத்தை எத்தனை நாட்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் கூடி விவாதித்தது என்றும், அதன்படி நாளை நன்றி தெரிவிக்கும் தீர்மானமும் பதிலுரையும் இடம்பெறும் என்றும், 2ஆம் தேதி காலை 9 மணிக்கு நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார். 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் பொது விவாதம், 7, 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் கேள்வி நேரமும், மானிய கோரிக்கைகள் தீர்மானம் முன்மொழிதல், விவாதம், வாக்கெடுப்பு மற்றும் 12, 13ஆம் தேதிகளில் முதல்வர், அமைச்சர்கள் பதிலுரைகளும், 14ஆம் தேதி தனிநபர் தீர்மானங்கள், முதல்வர் பதிலும் சட்டமன்றம் கூட்டத்தொடர் நிறைவு பெறுகிறது என்றும் தெரிவித்தார். 6 மாதத்திற்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதால் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் 11 நாட்கள் நடத்துவதே போதுமானதாக இருக்கும் என உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் என்றும் கருத்து தெரிவித்தார். என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர் திருமுருகனுக்கு இலாகா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் பாஜக அமைச்சர் சாய் ஜெய் சரவணனுக்கு இலாகா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் அமைச்சராக பதவியேற்ற திருமுருகனுக்கு இதுநாள் வரை இலாகா ஒதுக்கப்படாமல் இருந்து வந்த நிலையில் அவருக்கு குடிமைப் பொருள் வழங்கல் துறை மற்றும் போக்குவரத்து துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் ஜெய் சரவணகுமாரின் இலாகா மாற்றப்பட்டு அவருக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை, சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இலாகா மாற்றம் தொடர்பான கோப்பினை முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் சி. பி. ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து இன்று காலை வழங்கிய நிலையில் துணைநிலை ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரி காவலர் ஒருவர் சாலை விபத்தில் உயிரிழந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் விநாயகர் கோவில் தெருவை சேர்ந்தவர் முருகன். இவர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரான சுவாதி சிங்கின் வாகன ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு இருசக்கர வாகனத்தில் செல்லிப்பட்டு 10 கண்ணு சாலையில் சென்றபோது தனியார் பேருந்து மோதியதில் பலத்த காயமடைந்தார். அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிந்து தனியார் பேருந்து ஓட்டுநர் ராமச்சந்திரனை கைது செய்துள்ளனர்.
இந்நிலையில் காவலர் முருகன் பைக் மீது பேருந்து மோதும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காவல்துறையினருக்கான செயல்முறை குறிப்புகள் அடங்கிய தொகுப்பு புத்தகத்தை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுச்சேரி காவல்துறையினருக்கான செயல்முறை குறிப்பு தொகுப்பு புத்தகம் மற்றும் புதுச்சேரி போலீசிற்கான பாடல் வெளியீட்டு விழா மரப்பாலத்தில் உள்ள தனியார் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. டிஜிபி சீனிவாஸ் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு செயல்முறை புத்தகத்தை வெளியிட்டனர். இந்த நிகழ்வில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் சாய்ஜெய் சரவணகுமார், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ.கே.டி. ஆறுமுகம், ராமலிங்கம், சம்பத், லட்சுமிகாந்தன், பிரகாஷ்குமார் மற்றும் தலைமை செயலர் உட்பட காவல்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிராந்தியமான மாஹேவில் கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தை ஒட்டியுள்ளது புதுச்சேரி மாஹே பிராந்தியம். கடந்த 2 நாட்களாக கனமழை அங்கு பெய்து வருவதால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மாஹேவின் தாழ்வான பகுதிகளான செம்பரா, பல்லூர் மற்றும் சாலரக்கரா விளைநிலங்கள் வெள்ளை நீரால் சூழப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் முற்றிலுமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்குள்ள மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் சிக்கிக் கொண்டுள்ளனர். இவர்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க மண்டல நிர்வாக அதிகாரிகள் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். மேலும் மையழி ஆற்றின் வழியே கடலுக்கு கடும் வெள்ள நீர் சென்று கொண்டிருக்கிறது. இதனால் ஆற்றிலும் கடலிலும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாண்டிச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளில் திடக்கழிவு மேலாண்மை பணியை மேற்கொண்டு வரும் கிரீன் வாரியர் நிறுவன பணியாளர்களுக்கான மருத்துவ பரிசோதனை முகாம் குருமாம்பேட் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறை சார்பில் கிரீன் வாரியர் அமைப்புடன் இணைந்து நடத்திய தூய்மை பணியாளர்களுக்கான இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் குருமாம்பேட் பழம் மீட்பு பூங்காவில் நடைபெற்றது. இதில் பாண்டிச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளில் திடக்கழிவு மேலாண்மை பணியில் மேற்கொண்டு வரும் கிரீன் வாரியர் பணியாளர்களுக்கு பரிசோதனை நடத்தப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் தூய்மை பணியாளர்களுக்கான இலவச மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். இதில் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு பணியாளர்களுக்கு பரிசோதனை மேற்கொண்டனர். இதில் சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம் உட்பட பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதற்கான ஏற்பாட்டினை கிரீன் வாரியார் தலைவர் விக்னேஷ், துணைத் தலைவர் ஜெகதீஷ் ஆகியோர் தலைமையில் ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் சார்பில் ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் சார்பில் தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. சங்கத்தின் துணைத் தலைவர் அனிபால் நேரு தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம் தொடர்பாக விழிப்புணர்வு உரை நிகழ்த்தினார். மேலும் 60 தாய்மார்களுக்கு சங்கம் சார்பில் குழந்தை பராமரிப்பு தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் டாக்டர் ரூபி லியோன், டாக்டர் லியோ குணாலன், மனோஜ் மற்றும் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பிரதாப் சந்திரன், இந்தர்நாத், குணசேகர், தாமஸ், சிரில், வினோத் நாயர், டாக்டர் பிரசன்னா உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கணுவாய்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் 2023-24 ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. கணுவாய்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் 2023-24 ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளை பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் திருமாவளவன் நடத்தினார். விளையாட்டுப் போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியை விஜயலட்சுமி பரிசுகளை வழங்கி பாராட்டினார். ஆசிரியை ரூவியர் பெராசியா வரவேற்புரை வழங்க பள்ளியின் பொறுப்பு ஆசிரியர் இளஞ்செழியன் முன்னிலை வகித்தார். இறுதியாக உடற்கல்வி ஆசிரியர் திருமாவளவன் நன்றி உரை வழங்கினார். இதில் அனைத்து நிலை ஆசிரியர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் கிரிக்கெட் போட்டி, கயிறு இழுத்தல் போட்டி மற்றும் ஓட்டப்பந்தயம், உயரம் தாண்டுதல் உட்பட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. ஒட்டுமொத்தமாக ஆண்கள் பிரிவில் ரிஷிவர்மன், பெண்கள் பிரிவில் ஸ்வேதா மற்றும் தேன்மொழி ஆகியோர் சிறப்பாக தங்களது திறமையை வெளிப்படுத்தினர்.